பென்னி சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கூப்பிடுறான். அவனுக்கு வித்தியாசமான ஒரு கல்லு கிடைக்குது. அதை பத்தி லைப்ரரியன் கிட்ட தெரிஞ்சுக்கிறான். இப்ப கிளாஸ்ல கட் பண்ணி இந்த கல்லை பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கறாரு. அதுக்கு பெஞ்சமின் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதோட பேர் என்னன்னு கேட்கும்போது பேரு அப்சிடைன் அப்படின்னு சொல்றான். அப்சிடியன் கரெக்ட் தான். இது எப்படி உருவானுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து வால்கனிக் எரப்ஷனுக்கு அப்புறமா தான் வந்து உருவாகுது. வால்கனோ எரப்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற லாவா பயங்கர சூடா இருக்கும். அது தண்ணியில மோதினதுக்கு அப்புறமா அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இதனால அந்த தண்ணி எல்லாமே சில் ஆயிருது. அதுல இருக்கிற காத்தெல்லாம் வெளியேறி அந்த சர்ஃபேஸ்ல எல்லாமே படிஞ்சிரும். அப்ப லாவா வந்து ஹார்ட் ஆயிரும். அதுதான் இந்த அப்சிடியன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து மீட் பண்றாங்க. இதை கட் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து நடக்குது. லாக்வர் அப்படிங்கறத வந்து ஸ்பெல் பண்ண சொல்றாங்க. அதை நம்ம பெஞ்சமின் தான் வந்து கரெக்டா சொல்றான். இந்த இடத்துல வந்து இவன் வந்து இப்போ அவார்டே ஜெயிக்கிறான். எதுக்காக அப்படின்னா 8th கிரேட் படிக்கும் போதே அவன் வந்து பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் பேச விரும்புறேன். அவன் ஒன்றும் நம்மள மாதிரி கிடையாது. அவனுக்கு அப்பாவும் கிடையாது. நிறைய டிஸ்அட்வான்டேஜோட தான் இந்த இடத்துக்கு வந்தா. அவனால முடியும்னா உங்களால ஏன் முடியாது? அவனை விட நீங்க எல்லாம் குறைஞ்சா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே ஷேமா ஃபீல் பண்றாங்க.